வெல்கம் டு சந்திர மேக்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல இன்னைக்கு ஏப்ரல் 17th பார்க்குறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதில் வந்து ஏப்ரல் 17ல வந்து முதல் கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 17 அப்படின்றது வந்து உலக ஹீமோஃபிலியா தினம். ஹீமோஃபிலியா அப்படின்றது வந்து ரத்தம் உறையா நோய். சரியா, ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்றது ஒரு நோய். அது என்ன நோய் அப்படின்னா ரத்தம் உறையா நோய். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னன்றதை நான் தெளிவாக சொல்றேன். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்ப உலக ஹீமோஃபிலியா தினம் வந்து எப்பொழுதுனா ஏப்ரல் 17. அப்ப ஏப்ரல் 14 வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். டெய்லி கரண்ட் அஃபேர் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 14. ஏப்ரல் 14 வந்து என்ன பார்த்தோம்? டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாள், அம்பேத்கர் ஜெயந்தி, அதை பார்த்தோம். எத்தனாவது அம்பேத்கரின் பிறந்த நாள் அப்படின்னா 135வது, அதை பார்த்தோம். அடுத்து ஏப்ரல் 15 உலக கலை தினம், வேர்ல்டு ஆர்ட் டே, உலக கலை தினம். இது யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பர்த்டே ஆஃப் லியோனார்டோ டெவின்சி. லியோனார்டோ டாவின்சி அவருடைய பிறந்த நாளை வந்து நினைவு கூறும் வகையில் உலக கலை தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்தது வந்து ஏப்ரல் 16 நேத்து, இது வந்து வேர்ல்டு வாய்ஸ் டே, உலக குரல் தினம் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஏப்ரல் 17, அது வந்து உலக ஹீமோஃபிலியா தினம் அப்படின்ட்டு சொல்றோம்ல. ஹீமோஃபிலியா அப்படின்றது என்னன்னா ஒரு ரத்தம் உறையா நோய். இப்போ வந்து நார்மல் பிளட் வெசல், அதாவது பிளட் வெசல் அப்படின்றது ரத்த குழாய் தான். சரியா, பிளட் வெசல் அப்படின்றது ரத்த குழாய். இப்போ நம்மளுக்கு அடிபடும் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னா ரத்தப்போக்கு ஏற்படும். என்ன ஏற்படும்? இரத்த போக்கு ஏற்படும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும்னா கிளாட் ஆயிரும். கிளாட் அப்படின்றது வந்து என்னன்னா உறைதல். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா உறைஞ்சு போயிடும். சரியா, ரத்தம் வந்து நின்றும். ஆனா ஹீமோஃபிலியா இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ரத்த குழாயில வந்து அடிபட்டு, அதாவது நார்மலா அடிபட்டுச்சு அப்படின்னா ரத்தப்போக்கு வந்து ஏற்படுறது வந்து நிக்கவே நிக்காது. அது வந்து ரத்தம் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது. அது வந்து ஒரு நோய், ஹீமோஃபிலியா அப்படின்ற ஒரு நோய். ரைட்டா? ஸோ அந்த தினம் தான் வந்து இன்னைக்கு ஏப்ரல் 17. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து ரிப்போர்ட் ரிலேட்டட், அறிக்கை ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஐநா மக்கள் தொகை அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டு உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக எது இருக்கிறது அப்படின்னா இந்தியா தான். இந்தியா முதலிடத்தில் இருக்கு, சீனா இரண்டாவது இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன். சரியா, ஐக்கிய நாடுகளினுடைய பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் ஃபண்ட் யுஎன்எஃபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன அறிக்கை அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட், உலக மக்கள் தொகை அறிக்கை அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் இவங்க ரிலீஸ் பண்றது தான். அடுத்து இந்த உலக ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1967 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குதுன்னா நியூயார்க்ல இருக்கு. நியூயார்க் எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. அடுத்து இந்த ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியத்தின் தலைவர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நட்டாலியா ஹெட். யார் அப்படின்னா நட்டாலியா கானேன். ஓகே, அடுத்த கேள்வி. இது வந்து விருதுகள் ரிலேட்டடா இருக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னா சுகாதாரத்துறையில் சிறந்த மாநிலம் என்ற ஸ்காட்ச் அப்படின்ற ஒரு விருதை வந்து வாங்கியிருக்காங்க. சரியா, ஸ்காட்ச் விருதுகள்ல சுகாதாரத்துறையில் வந்து சிறந்த மாநிலமாக எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஹரியானாவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதே இது இந்த ஸ்காட்ச் விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்திருக்காங்க. அயோத்தியா மாவட்டத்திற்கு கொடுத்திருக்காங்க. எதுக்காக அயோத்தியா மாவட்டத்திற்கு இது கொடுத்திருக்காங்கன்னா COVID-19 கொரோனா நோயப்ப இவங்க வந்து திறம்பட நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்ட்டு அயோத்தியா மாவட்டத்திற்கு ஸ்காட்ச் விருது கொடுத்திருக்காங்க. மாநிலம் வந்து, அதாவது சுகாதாரத்துறையில் வந்து ஸ்காட்ச் விருது வந்து ஹரியானாவிற்கு,
இந்த கோவிட்-19 அப்ப திறம்பட செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா அயோத்தியா மாவட்டத்திற்கு. ஓகே, அடுத்த கேள்வி. இது வந்து அறிக்கை ரிலேட்டடா, ரிப்போர்ட் ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஐநா சரியா, அதாவது யுனைடெட் நேஷன் ஐநாவின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வந்து எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. எவ்வளவு சதவீதம் அடையும்? ஜிடிபி. ஜிடிபினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதனுடைய வளர்ச்சி வந்து 2025க்கு வந்து எத்தனை சதவீதம் இருக்குன்னா 6.5% இருக்கும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க? யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ யுனைடெட் நேஷன் வந்து இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வந்து எவ்வளோ இருக்குன்னா 6.5%. இன்னொன்று மூடிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு, மூடிஸ். இந்த மூடிஸ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5.5%இருந்து 6.5% இந்த ஒரு வளர்ச்சிக்குள்ள இருக்கும், இத்தனை சதவீத வளர்ச்சிக்குள்ள இருக்கும் அப்படின்னு மூடிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ நம்ம ஐக்கிய நாடுகள் பத்தி நம்ம நேத்தே பார்த்தோம். என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு யுனைடெட் நேஷன் உருவாக்கப்பட்டது எப்பொழுதுனா 24 அக்டோபர் 1945. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா நியூயார்க்ல இருக்கு. நியூயார்க் எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அடுத்த கேள்வி. இதுல என்ன கேட்கறாங்கன்னா, இந்தியாவினுடைய முதல் பிபிபி, அதாவது பிபிபின்றது பொது தனியார் கூட்டு, என்னன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ பப்ளிக்னா கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பசுமை கழிவு பதப்படுத்தும் ஆலையை வந்து முதலாக இந்தியாவில் எந்த நகரத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் வந்து இந்தோர்ல. இந்தோர் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஜெய்ப்பூர் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. புனே எங்க இருக்கு? மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. போபால் எங்க இருக்கு? போபால் மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. சரியா? இதுல போபால் இருக்குல்ல, போபாலை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏரிகளின் நகரம் அப்படின்ட்டு. ஏரிகளின் நகரம் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்கன்னா போபாலை தான் சொல்லுவாங்க, மத்திய பிரதேஷ்ல இருக்கிற போபால். ரைட்டா? அடுத்து ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெய்ப்பூரை பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஜெய்ப்பூரை பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, 1867ல 2 பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஒருத்தவங்க யார் அப்படின்னா குயின் விக்டோரியா மகாராணி மற்றும் இளவரசர் ஆல்பர்ட், பிரின்ஸ் ஆல்பர்ட். இவங்க 2 பேரும் வந்து எங்க வந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து எங்க வந்தாங்க அப்படின்னா இந்த ஜெய்ப்பூருக்கு தான் வந்தாங்க. அப்ப வந்து இவங்க இந்தியாவுக்கு வராங்க அப்படின்றதுக்காக, சரியா, இந்தியாவுக்கு வராங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஜெய்ப்பூர் ஃபுல்லாவே வந்து பிங்க் கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணாங்க. பிங்க் கலர்ல வந்து அவங்கள வந்து வரவேற்பதற்காக, வெல்கம் பண்றதுக்காக பெயிண்ட் பண்ணாங்க. அப்படி பெயிண்ட் பண்ணது வந்து யார் அப்படின்னா ஜெய்ப்பூரினுடைய இளவரசர், ராஜஸ்தானுடைய இளவரசராக இருந்த மகாராஜா ராம்சிங் அவர்கள் தான் வந்து பெயிண்ட் பண்ணாரு. மகாராஜா ராம் சிங் அவர்கள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா பெயிண்ட் பண்ணாரு. ஓகே, அடுத்த கேள்வி விருதுகள் தொடர்பா இருக்கு. இதுக்கான கொஸ்டினை பாருங்க. கான்ஸ்டன்டைன் தத்துவ ஞானி பல்கலைக்கழகத்திற்கு வருகை தரும்போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு என்ன கௌரவ பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க? திரௌபதி முர்மு அவர்களுக்கு கான்ஸ்டன்டைன் தத்துவ ஞானி பல்கலைக்கழகம் வந்து என்ன விருது கொடுத்திருக்காங்கன்னா ஹானரிஸ் கௌசா அப்படின்ற விருது. ஹானரிஸ் கௌசா அப்படின்ற விருது. சரியா? இந்த ஹானரிஸ் கௌசா அப்படின்றது வந்து எந்த ஒரு நாடு வந்து கொடுத்திருக்குன்னா ஸ்லோவாக்கியா அப்படின்ற ஒரு நாடு தான் கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த கான்ஸ்டன்டைன் இந்த பிலாசபர் யூனிவர்சிட்டி வந்து எங்க இருக்குதுன்னா ஸ்லோவாக்கியா நாட்டில் தான் இருக்குது. சரியா? கான்ஸ்டன்டைன் யூனிவர்சிட்டி. அடுத்தது இந்தியாவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான 13வது, இந்த பதிப்பு ரொம்ப முக்கியம், 13வது பொருளாதார மற்றும் நிதி உரையாடல் வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னா லண்டன்ல நடைபெற்றது. சரியா? லண்டன். உங்களுக்கு யூகேன்னு கொடுத்துருக்காங்கல்ல, யூகேனா யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து தான். அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த யூகே அப்படின்னா உங்களுக்கு ஐக்கிய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராஜ்யம். ஸோ அப்போ வந்து ஐக்கிய ராஜ்யம்னா எத்தனை நாடுகள் சேர்ந்து யுனைடெட் கிங்டம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 4 நாடுகள். மொத்தம் 4 நாடுகள் சேர்ந்து தான் இந்த யுனைடெட் கிங்டம்னு சொல்றாங்க. அந்த 4 நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து, அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து, அதுக்கப்புறம் வேல்ஸ், அடுத்தது நார்தர்ன் அயர்லாந்து. இந்த 4 நாடுகள் சேர்ந்தது தான் எது அப்படின்னா
இந்த 4 நாடுகள் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம், யூகே, ஐக்கிய ராச்சியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த யுனைடெட் கிங்டம்ல என்ன கரன்சியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த கரன்சி, அதாவது நாணயம் எதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது பேர் இப்போ இந்தியாவுக்கு ருப்பி இருக்குல்ல, அது மாதிரி யுனைடெட் கிங்டம்ல என்ன கரன்சி யூஸ் பண்ணுவாங்க, பவுண்டு ஸ்டெர்லிங். பவுண்டு ஸ்டெர்லிங் அப்படின்ற ஒரு கரன்சி தான். அடுத்த கேள்வி, இதுல என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த நாடு வந்து 6 மணி நேரத்தில் வந்து 3D அச்சிடப்பட்ட ரயில் நிலையத்தை கட்டியது? 6 மணி நேரத்தில் வந்து ஒரு நாடு வந்து 3D பிரிண்டட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கட்டியிருக்காங்க. அது எந்த நாடு அப்படின்னா ஜப்பான். ரைட்டா? ஏன்னா ஜப்பான். இதில் ஜப்பானுடைய தலைநகரம் டோக்கியோ, சைனாவின் தலைநகரம் பெய்ஜிங். ரைட்டா? சவுத் கொரியாவின் தலைநகரம் சியோல். அதுக்கப்புறம் இஸ்ரேலின் தலைநகரம் ஜெருசலேம். ரைட்டா? இஸ்ரேல் தலைநகரம் ஜெருசலேம். அடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜப்பானில் வந்து எந்த கரன்சியை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏன் அப்படின்ற ஒரு கரன்சி, ஏன். சைனாவில் என்ன கரன்சி யூஸ் பண்ணுவாங்கன்னா யுவான் ரென்மின்பி அப்படின்ற ஒரு கரன்சி, ரென்மின்பி அப்படின்ற ஒரு நாணயம். அதுக்கப்புறம் சவுத் கொரியாவில் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா வோன் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, வோன். இஸ்ரேலில் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷெக்கல் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ஷெக்கல். ரைட்டா? ஸோ சவுத் கொரியா ஓன், இஸ்ரேல், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷெக்கல். இப்போ சவுத் கொரியா வந்து தலைநகரம் வந்து சியோல் அப்படின்னா நார்த் கொரியாவுக்கு தலைநகரம் எது? சவுத் கொரியாவுக்கு சியோல் அப்படின்னா நார்த் கொரியாவினுடைய தலைநகரம் வந்து, அதாவது சிஏன்னு போடுற கேபிட்டல் என்ன அப்படின்னா பியாங்யாங். உங்களுக்கு நார்த் கொரியாவில் வந்து என்ன நாணயம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கேயுமே ஓன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட், ஸோ அப்போ வந்து இந்த 3D ரயில்வே ஸ்டேஷனை வந்து 6 மணி நேரத்தில் கட்டினது வந்து எந்த நாடு அப்படின்னா ஜப்பான். ரைட், அடுத்த கேள்வி. ஏப்ரல் 2025 வந்து பிஎம் போஷான் திட்டத்தின் கீழ் பொருள் செலவில் வந்து எத்தனை சதவீதம் வந்து அதிகரிக்க போறதா சொல்லியிருக்காங்க? பிஎம் போஷான் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு, சரியா? மத்திய அரசினுடைய திட்டம். அந்த பிஎம் போஷான் திட்டம், பிரதான் மந்திரி போஷான் திட்டத்துல வந்து எவ்வளவு கோடி வந்து அதிகரிக்க போறாங்க, எத்தனை சதவீதம் அதிகரிக்க போறாங்கன்னா 9.50%, 9.5%. அதாவது எத்தனை அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 954 கோடி ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க போறாங்க. எந்த வருஷத்துக்கு அப்படின்னா 2025-26 நிதியாண்டிற்கு. 2025-26 ஃபினான்ஷியல் இயர் நிதியாண்டிற்கு 954 கோடி, அதாவது 9.5% வந்து அதிகரிக்கிறாங்க. அடுத்து, உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாட்டின் 2025 9வது பதிப்பு எங்க நடைபெறும்? ஸோ 9வது தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னா நியூடெல்லி, புதுடெல்லியில தான் நடக்க போகுது. அடுத்தது ஐஎஸ்ஏ அப்படின்றது வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸினுடைய இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸினுடைய நாட்டு கூட்டாண்மை கட்டமைப்பில் வந்து முதலில் கையெழுத்திட்ட ஆப்பிரிக்கா நாடு வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மொரீஷியஸ், சரியா? இதுக்கான ஆன்சர் மொரீஷியஸ். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், இந்த இருக்கு ஃபுல் ஃபார்ம் ஐஎஸ்ஏ. இதுல இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸினுடன் நாட்டு கூட்டாண்மை கட்டமைப்பில் முதலில் கையெழுத்திட்ட ஆப்பிரிக்க நாடு வந்து மொரீஷியஸ். சரி, இதுல ஃபர்ஸ்ட் மொரீஷியஸின் தலைநகரம் வந்து போர்ட் லூயிஸ். நைஜீரியாவின் தலைநகரம் வந்து அபூஜா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆக்சுவலா வந்து 3 தலைநகரம் இருக்கு, நான் கீழே எழுதுறேன். சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவுக்கு 3 தலைநகரம் இருக்கு. ஒன்று வந்து நிர்வாக ரீதியான ஒரு தலைநகரம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், நிர்வாக ரீதியாக. அதுக்கடுத்து சட்ட ரீதியாக லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல், அடுத்து நீதி ரீதியாக ஜுடிஷியரி கேபிட்டல் அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு நிர்வாகம் ரீதியாக தலைநகரம் வந்து பிரெட்டோரியா அப்படின்ற ஒரு இடம், பிரெட்டோரியா. அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக வந்து கேப் டவுன். நீதி ரீதியாக வந்து ப்ளோம் ஃபவுண்டெயின். ஓகே, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. கென்யாவின் தலைநகரம் வந்து நைரோபி.
இதுல மொரீஷியஸ் தான் ஆன்சர். மொரீஷியஸ்ல யூஸ் பண்ற கரன்சி நாணயத்தின் பெயர் வந்து என்னன்னா மொரீஷியன் ருபி. மொரீஷியன் ருபி. ஓகே. ஸோ இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. சரியா? இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை பத்தி பார்க்குறப்ப இது உருவாக்கப்பட்டது எப்பொழுதுனா நவம்பர் 30 2015 உருவாக்கப்பட்டது. நவம்பர், அதாவது யார் உருவாக்குனாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட் பை, யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா 2 பேர். ஒன்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மற்றும் இன்னொருத்தர் பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ். பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ், பிரான்ஸினுடைய பிரசிடென்டான பிராங்கோயிஸ் ஹாலண்ட். பிராங்கோயிஸ் ஹாலண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹாலண்ட். ரைட்டா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸினுடைய தலைவராக பிரசிடென்டா இருக்கிறது வந்து எந்த நாடு அப்படின்னா இந்தியா தான் பிரசிடென்டா இருக்கு இப்ப. சரியா? இன்டர்நேஷனல் சர்வதேச சோலார் கூட்டமைப்பு, அதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா தான் பிரசிடென்டா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸினுடைய இயக்குனர் ஜெனரல், டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா ஆஷிஷ் கண்ணா. ஆஷிஷ் கண்ணா அவர்கள். அடுத்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸினுடைய தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னா குருகிராம்ல இருக்கு. குருகிராம்ல இருக்கு. குருகிராம் எங்க இருக்குன்னா ஹரியானா மாநிலத்துல இருக்கு. ஹரியானா. சர்வதேச சோலார் கூட்டமைப்பினுடைய தலைநகரம் வந்து தலைமையகம் குருகிராம்ல இருக்கு, ஹரியானால இருக்க குருகிராம். அடுத்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. 104 105 கிட்ட இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து 99வது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பெயின். அதாவது 99th, இல்லைன்னா இப்படி போட்டுக்கலாம், மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் அப்படின்னு போட்டு 99வது உறுப்பினர் வந்து யார் அப்படின்னா ஸ்பெயின் நாடு. ஓகே, இது ஒன்று. அடுத்து 100வது உறுப்பினர். 100வது உறுப்பினர் வந்து யார் அப்படின்னா பராகுவே அப்படின்ற பராகுவே நாடு. அடுத்து 101வது உறுப்பினர் 101st வந்து யார் அப்படின்னா நேபாள் நாடு. ரைட்டா? அடுத்தது பாருங்க, துபாயில வந்து டிபி வேர்ல்டு அப்படின்ற ஒன்று உருவாக்கி வரும் உலகளாவிய சந்தையின் பெயர். சரியா? டிபி வேர்ல்டு உருவாக்கி வரும் உலகளாவிய சந்தையின் பெயர் வந்து என்னன்னா பாரத் மார்ட். பாரத் மார்ட். சரியா? துபாயில வந்து எந்த கரன்சி யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம்னா திர்ஹாம்ஸ். திர்ஹாம்ஸ். அடுத்தது ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு கப். சரியா? அதாவது பியூனஸ் ஐரஸில் நடந்த 2025ஆம் ஆண்டு ஐஎஸ்எஸ்எஃப் உலக கோப்பையில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது அப்படின்னா 8 பதக்கம். இந்த 8 பதக்கம் வந்து 4 தங்க பதக்கம், 4 கோல்டு, 2 சில்வர், 2 பிரான்ஸ். 4 தங்கப்பதக்கம், 2 வெள்ளி பதக்கம், 2 வெண்கல பதக்கம் வந்து வென்றுச்சு. இந்த பியூனஸ் ஐரிஸ் அப்படின்ற இடம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா அர்ஜென்டினால இருக்கு. அர்ஜென்டினாவின் தலைநகரம் தான் பியூனஸ் ஐரிஸ். சரியா? அர்ஜென்டினாவினுடைய கேபிட்டல் தான் பியூனஸ் ஐரிஸ். அங்கதான் ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை நடந்துச்சு. இந்த ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை இது 2025 அர்ஜென்டினால நடந்திருக்கு. கரெக்டா? இதுவே 2026 எங்க நடக்க போகுது அப்படின்னா கத்தார்ல வச்சு நடக்க போகுது. எங்க வச்சு நடக்க போகுது? கத்தார். ஸோ அப்போ ஐஎஸ்எஸ்எஃப் அப்படின்னா என்னன்றதை பார்த்தலாம். ஐஎஸ்எஸ்எஃப் விரிவாக்கம் வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். இந்த இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1907 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா முனிச்சில் இருக்கு. முனிச் எங்க இருக்கு? ஜெர்மனி நாட்டில் இருக்கு. முனிச் ஜெர்மனி நாட்டில் இருக்கு. இதனுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா லுசியானோ ரோசி. லுசியானோ ரோசி. அடுத்தது இது பாருங்க, நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து உலக அளவில், இன்றைய ஐஎஸ்எஸ்எஃப் வந்து உலக அளவில் இதுதான் வந்து ஒலிம்பிக்ல நடத்தும். இது வந்து இந்தியா அளவில். சரியா? இங்க நான் எழுதுறேன், நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஷூட்டிங் ரிலேட்டடா இந்தியா அளவில் வந்து காம்படிஷன் வைக்கிறது. இந்த நேஷனல் ரைஃபிள் ஃபுல் ஃபார்ம் வந்து இங்கே இருக்குது, அதனால தான் நான் எழுதலை. சரியா? இது வந்து ஃபுல் ஃபார்ம் நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா.
இது உருவாக்கப்பட்டது எப்பொழுதுனா 1951 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா புது டெல்லியில் இருக்கு. இதனுடைய தலைவர் இதனுடைய தலைவர் வந்து யாருன்னா காளிகேஷ் நாராயண் சிங் தியோ. காளிகேஷ் நாராயண் சிங் தியோ. ஓகே, அடுத்த கேள்வி. பிரதமர் மோடி அவர்கள் தனது 50வது வருகையின் போது வாரணாசியில் தொடங்கப்பட்ட 44 திட்டங்களின் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாரணாசிக்கு 50வது தடவை போயிருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அந்த திட்டங்களின் மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 3880 கோடி. சரியா, 3880 கோடி. வாரணாசி எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நம்ம உத்தரப்பிரதேஷ் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உத்தரப்பிரதேசனுடைய தலைநகரம் வந்து லக்னோ. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதனால தான் நான் வேகமாக எழுதுறேன். உத்தரப்பிரதேசின் தலைநகரம் லக்னோ. உத்தரப்பிரதேசின் ஆளுநர் பெயர் வந்து இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஎம் பேர் எழுதலாம். முதலமைச்சர் பேர் வந்து யோகி ஆதித்யநாத். சிஎம் பேரு, இது கேபிட்டல் யோகி ஆதித்யநாத். அடுத்து உத்தரப்பிரதேசனுடைய ஆளுநர் கவர்னர் பேர் வந்து ஆனந்திபேன் பட்டேல். ஆனந்திபேன் பட்டேல். அடுத்த கேள்வி விருதுகள் தொடர்பான ஒரு கேள்விதான். அடிப்படை எடிட்டிங் மற்றும் பிரைம் எடிட்டிங் தொழில்நுட்பங்களை வந்து உருவாக்கியதற்காக டேவிட் ஆர் லியூ அவங்களுக்கு வந்து 2025ஆம் ஆண்டு திருப்புமுனை பரிசு எந்த துறையில் வழங்கப்பட்டது? எந்த துறைன்னு கேட்குறாங்க. டேவிட் ஆர் லியூ. ஆன்சர் வந்து லைஃப் சயின்சஸ், வாழ்க்கை அறிவியல். ரைட்டா, அதாவது 2025 பிரேக் த்ரூ பிரைஸ். இந்த பிரேக் த்ரூ பிரைஸை வந்து என்னன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா அறிவியலின் ஆஸ்கர் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் த்ரூ பிரைஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஆஸ்கார்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ட்டு இந்த விருதை தான் சொல்லுவாங்க, பிரேக் த்ரூ பிரைஸை. இது வந்து முதலாக எப்பொழுது கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2013 தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட்டா, இந்த தடவை 2025 இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா கலிஃபோர்னியாவில் வச்சு. கலிஃபோர்னியா எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு. ரைட்டா, ஸோ இந்த பிரேக் த்ரூ பிரைஸ் வந்து எத்தனை துறைகளில் கொடுப்பாங்கன்னா இந்த 3 துறை தான். சரி, வாழ்க்கை அறிவியல், கணிதம், அடிப்படை இயற்பியல். ஓகே, அடுத்த கேள்வி. சத்தீஸ்கர்ல வந்து முதலமைச்சர் விஷ்ணு தியோ சாய் அவர்கள் வந்து மாநிலத்தினுடைய முதல் குறை கடத்தி உற்பத்தி அலகுக்கு வந்து எங்கு அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த மாநிலத்தினுடைய சத்தீஸ்கர்னுடைய முதல் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து எங்க ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா நவராய்ப்பூர் வந்து நியூ ராய்ப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ராய்ப்பூர். சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர்னுடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து அது ராய்ப்பூர் தான். சத்தீஸ்கர்னுடைய முதலமைச்சர் பேரு விஷ்ணு தியோ சாய், மேலேயே இருக்கு. சத்தீஸ்கர்னுடைய ஆளுநர் பெயர் வந்து ராமன் தேக்கா. ஓகே, ஸோ இந்த குறைக்கடத்தி இருக்குல்ல, செமிகண்டக்டர் அப்படின்னா குறைக்கடத்தி. இந்த குறைக்கடத்தி எதன் அடிப்படையில் கொண்டு வர போறாங்கன்னா கேலியம் நைட்ரைடு அடிப்படையில். கேலியம் நைட்ரைடு பேஸ்ட் செமிகண்டக்டர் பிளான்ட். கேலியம் நைட்ரைடு பேஸ்ட் குறை கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. செமிகண்டக்டர்னா குறை கடத்தி. அது எல்லா செமிகண்டக்டர் அப்படின்றது எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபோனு, லேப்டாப்பு, எல்லா எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்லையும் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து கடைசி கேள்வி. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து எந்த நாட்டிலிருந்து ஹானரிஸ் காசா அப்படின்ற ஒரு கௌரவ டாக்டர் பட்டத்தை வந்து வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஸ்லோவாக்கியா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்லோவாக்கியாவின் தலைநகரம் வந்து பிராட்டிஸ்லாவா. ஸ்லோவேனியாவின் தலைநகரம் வந்து இல்ஜு பில்ஜானா. சுவிட்சர்லாந்தின் தலைநகரம் வந்து பெர்ன். ஸ்வீடனின் தலைநகரம் வந்து ஸ்டாக்ஹோம். ரைட்டா, ஸோ கான்ஸ்டன்டைன் யூனிவர்சிட்டி அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். உங்களுக்கு வந்து இதில் தலைநகரம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், கரன்சி ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் வந்து நம்ம திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால வந்து அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, சரி,
இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக ஒரு விஷயம் பார்ப்போம். ஸோ இப்போ பிரசிடென்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்புல பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எத்தனாவது பார்ட் வந்து பிரசிடென்ட்டை பத்தி பேசுது அப்படின்னா பார்ட் 5. எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் பிரசிடென்ட்டை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 52 இருந்து 62 வரைக்கும். ஸோ அப்போ ஆர்டிக்கல் 52, 53, 54, 55, 56, 7, 8, 59, 60, 61, 62. ஸோ இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து எது எது என்னென்ன சொல்லுது அப்படின்றத சிம்பிளா ஒரே வார்த்தையில நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 52 வந்து எதை சொல்லுதுன்னா இந்தியாவுக்கு பிரசிடென்ட் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றது ஆர்டிகல் 52. 53 அவங்களுடைய துறை ரீதியாக வந்து அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பவர், எதெல்லாம் வந்து செயல்படுத்தக்கூடிய பவர்ஸ், சிம்பிளா எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தி சொல்றது 53. அடுத்து பிரசிடென்ட்டோட எலெக்ஷனை பத்தி பேசுறது 54. அந்த பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வந்து எந்த ஒரு ப்ரொசீஜர், எந்த ஒரு முறையில நடக்கணும் அப்படின்ட்டு சொல்றது வந்து ஆர்டிகல் 55. அடுத்து பிரசிடென்ட்டினுடைய டேர்மை பத்தி பேசுறது, எத்தனை வருஷம் இருக்கணும், 5 வருஷம் டோட்டலா அவங்க இருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை பத்தி சொல்றது 56 டேர்ம். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய எலிஜிபிலிட்டி. எதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னா ரீஎலெக்ஷன், திரும்ப எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டியை பத்தி பேசுறது 57. அடுத்து 58 வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், எத்தனை வயசு இருக்கணும், 35 வயசு இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து எம்எல்ஏ எம்பியா வந்து அவங்க வந்து அந்த டைம்ல வந்து பதவியில இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில குவாலிஃபிகேஷனை பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் 58. 59 கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்க இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பத்தி சொல்றது. ஆர்டிகல் 60 பதவி பிரமாணம். உங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு யார் பதவி பிரமாணம் எடுத்து வைப்பாருன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் எடுத்து வைப்பாங்க. ஓகே, பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். அடுத்து ஆர்டிகல் 61 வந்து இம்பீச்மெண்ட்னா பிரசிடென்ட்டை பதவியில இருந்து தூக்குறது. பதவியில இருந்து தூக்குறது. அடுத்து 62 வந்து அவங்களுடைய சீட் வந்து வேக்கன்சி. அவங்க சீட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பிரசிடென்ட்டாக இருக்கிறவங்க வந்து உடம்பு சரியில்லாமையோ அதுக்கப்புறம் வந்து இறந்து போனாலோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க இப்போ இம்பீச்மெண்ட் வேலையை விட்டு அந்த பதவியிலேருந்து தூக்குனாலோ அப்போ அந்த பதவி வந்து காலியாகும். அப்படின்றப்ப அந்த காலியாகிறப்ப வந்து எத்தனை ஒரு நாளுக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜரை பற்றி பேசுறது 62. ரைட்டா, 52 வந்து பிரசிடென்ட் பற்றி, 53 எக்ஸிக்யூட்டிவ் பவர், 54 எலெக்ஷன் பற்றி, 55 அந்த எலெக்ஷன் எப்படி நடக்கணுன்றதை பற்றி, 56 அவங்களுக்கு டேர்ம் எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அடுத்து 57 ரீஎலெக்ஷனுக்கு அவங்க வந்து எலிஜிபிளா அப்படின்றத பாக்குறது. 58 வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ். 51 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி பேசுறது. ஆர்டிகல் 60 பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. 61 இம்பீச்மெண்ட், அதாவது வேலையிலிருந்து தூக்குறது, அதுக்கப்புறம் பதவியிலிருந்து தூக்குறது. அதுக்கப்புறம் 62 வந்து வேக்கன்சி, அவங்க சீட் வேக்கன்ட் ஆனா திருப்பி எலெக்ஷன் வைக்கிறத பத்தி பேசுறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரசிடென்ட்டை பற்றி நம்ம திருப்பி இதையே திரும்ப 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 நம்ம பிரசிடென்ட் வரப்போ வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, சரி, இது மட்டும் கிடையாது, இன்னும் அது போக நிறைய பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல. ஓகே, தேங்க்யூ. பிடிஎஃப்கான லிங்க் வந்து நம்மளுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே இருக்கும், நீங்கள் அதில் போய் டைரக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.